பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அதில் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இந்த காரியம் நமக்கு எல்லாருமே தெரியும். பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கும்போது நடந்த ஒரு காரியம். சிறைச்சாலை காவலர்கள் வந்து கேட்கும் போது அவர்கள் அவரிடத்தில் சொன்ன ஒரு காரியம். அப்ப அது என்னன்னா, ரட்சிப்பின் காரியம், ரட்சிக்கப்படுவதற்கான காரியம். அது என்ன? ரட்சிக்கப்படுவதற்கான காரியம் என்ன? அன்னையர் வந்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள உள்ளவங்க தான். அது ஆனா அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. விசுவாசிப்பதுன்னா என்ன? எல்லாத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியும். ஆனா விசுவாசிப்பது வேற, தெரிந்து கொள்வது வேற. தெரிந்து கொள்வதுன்னா என்ன? இவங்க ஒருத்தர் தேவர்கள ஒருத்தங்கள் அப்படின்னா ஒருவர் தான் நமக்காக வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் அப்படின்றதுதான் அந்த விசுவாசம். எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் மேல் நான் விசுவாசம் வைப்பதுதான் உண்மையான விசுவாசம். அதாவது நம்ம தானியேல பார்க்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் என்ன சொன்னாங்க? விடுவித்தாலும் பரவாயில்ல, விடுவிக்காட்டினாலும் பரவாயில்ல, நாங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதுதான் உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு என்பது அனுதின அனுபவம். ரட்சிப்பு என்பது ஒரு தடவை பெற்றுட்டோங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதனால எனக்கு எல்லாமே சரி அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம விழுந்து போறவர்கள் தான். நம்ம விழுந்து போயிட்டோம்னு தான் அர்த்தம். ரட்சிப்பின் அனுபவம் என்பது அனுதினம் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். அது தினமும் நம்ம குளிக்கிறோம், நம்ம தினமும் பல் வளர்க்குறோம், தினமும் நல்ல துணியை போடுறோம், அழுக்கு துணியை போடுறது கிடையாது. அது வீட்டிலே இருந்தாலுமே டெய்லி குளிக்கிறோம், டெய்லி பல் வளர்க்குறோம். ஏன்னா 2-3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேல நம்மளுக்கே நார ஆரம்பிக்கும். ரட்சிப்பின் அனுபவம் தினமுமே அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நான் இஷ்டப்படி இருக்கலாங்க. கர்த்தரை என்னை ரட்சித்து விட்டார், கர்த்தரை பாதுகாத்துக் கொள்வார், நான் என்ன செஞ்சாலும் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார் சொன்னா நம்ம விழுந்து போய் விடுவோம். ரட்சிப்பின் அனுபவம் என்பது நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது. ரட்சிப்பு கர்த்தருடையது உண்மைதான். ஆனா அதை காத்துக்கொள்ளும் பொறுப்பை, அதை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்கும் பொறுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அதிலே நிலைத்து நிற்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். இதுல எப்படி நிலைத்து நிற்க முடியும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் மேல கொண்ட விசுவாசமே, கர்த்தர் மேல் கொண்ட அன்பே, கர்த்தர் மேல கொண்ட பற்றுதலே நம்மளை அதிலே நிலைத்து நிற்க வைக்கும். அந்த உண்மையான பற்றுதல் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம உழுந்து எழுந்து கொண்டுதான் இருப்போம். ரட்சிப்புக்காக தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறதா காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அவர் ரத்தத்தால், சொந்த ரத்தத்தால், சுய ரத்தத்தால், சிலுவையில் சிந்திய ரத்தத்தால் நம்மளை பாதுகாத்து நம்மளை ரட்சித்து இருக்கிறார். ஆனா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நம்ம அதிலே நிலைத்து நின்று அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவம் என்பது தினந்தோறும் நம்மளை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு அனுபவம். அதிலே நிலைத்து நின்று இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ருசிப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த வசனத்தை மறுபடி படிக்கிறேன் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வீட்டாரும், நம்ம சுற்றுப்புறத்தாரும், நம்மளோட உடன் பிறந்தவங்களும், நம்ம சொந்த பந்தங்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அதுதான். தேவனிடத்தில் பெற்ற ரட்சிப்பிலே நிலைத்து நின்று அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக கர்த்தரை நம்ம அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் உண்மை விசுவாசிக்கும் பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை அதிலே நிலைத்து நின்று அதை காத்துக்கொள்ளும் பொறுப்பு எங்களிடத்தில் உள்ளதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, அனுதினமும் நாங்கள் உமது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நின்று உமக்காக ஓடுவோம் என்பதில் உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே. எடுத்த தீர்மானத்திலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நின்று உமக்காக ஓட, உமக்காக எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நீர் அவருடன் பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பேசிக்கொண்டிருக்கும் வேளையிலே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை விசுவாசம் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அதிலே நிலைத்து நிற்பேன் என்று அவர்கள் எடுத்த முடிவை நீ கனப்படுத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தை கேட்கிறதுனால பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.